நேற்று பாலா அவர்களுடைய வணங்கான் திரைப்பட ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. பாலாவுடைய 25 ஆண்டுகால சினிமா அதையும் கொண்டாடி தீர்த்திருக்காங்க. ஒரு வித்தியாசமான சிந்தனை கொண்டவர் பாலா. அவருடைய முதல் படம் சேதுவே ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து அந்த படத்தை விக்ரம்ங்கிற ஒரு நடிகனை சியான் விக்ரமா மாற்றி இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தது பாலா. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன். பாலா சாரை கூட்டிக்கிட்டு சிவகுமார் சார் எங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்தார். ஏன் வந்தார்னா, இப்போ நேற்றைய தினத்தில் நீங்கள் சொல்லும்போது விக்ரம் அவ்வளோ தூரம் செதுக்குனதில் ஒரு பங்கு இருக்குது. விக்ரம் வரல, சூர்யா வராது, சூர்யா குடும்பத்தோட வராது. என்ன நடந்திருக்கும்? வேற அந்த இன்னும் பகை எதுவும் தொடருதா? விக்ரமுக்கும் பாலாக்கு என்ன பஞ்சாயத்துனா, விக்ரம் பையனை ஹீரோவா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த படத்துக்கு யாரை டைரக்டரா போடணும் போது பாலாவை போட்டா நல்லா இருக்கும். அந்த பையன் பாலா படத்துல நடிக்க என்ன நடக்குதுன்னு இவர் போய் பாக்குறது இல்லை. பாலா மேல முழு நம்பிக்கை எடுத்துட்டாரு. படமே முடிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு காப்பி ரெடி ஆகி, அதுவும் ஒரு புகழ்பெற்ற டைரக்டர் டைரக்ட் பண்ணி காப்பி ரெடி ஆகி அந்த படம் வேண்டான்னு ஸ்கிராப் பண்ண படம் அந்த படம் தான். வெற்றி அடைஞ்சிட்டா சரி சார், அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணி எப்படியாவது ஜெயிச்சு வந்துடலாம். வெற்றி இல்லாம ஒருவேளை தோல்வி அடைஞ்சிச்சுன்னா, பாலாவுடைய லேட்டஸ்ட் படங்கள்லாம் பாருங்க, எல்லாமே பெருசா பேசப்பட்டதை தவிர எந்த படமும் அதாவது வணிக ரீதியா பெரிய படமா இல்லை. சூர்யா அவர்கள் வர்றாங்க, தங்க சங்கிலி தர்றாரு, பாலாவை பத்தி பெருமையா பேசுறாரு, அண்ணனையும் தாண்டின்னு ஒரு உறவுங்கிறாரு, பாலாவும் பேசுறாரு. சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிரந்தர உறவும் கிடையாது, நிரந்தர பகையும் கிடையாது. இன்னைக்கு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கோவிச்சுக்கிட்டாங்கன்னா, அடுத்த நாள் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். அவர் ஜெயிஸ்டார், இவர் ஜெயிஸ்டார், ஏதோ ஒன்றுனா பகையெல்லாம் மறந்து கொண்டு போய் தங்கச்சங்கிலி போட்டுருவாங்க, இல்லை மாலை போடுவாங்க, இல்லை பொன்னாடை போட்டுவாங்க. இதெல்லாம் ரியலாக நடக்கிறது கிடையாது. மக்களே, அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணங்கான் திரைப்படம் பொங்கலுக்கு வர இருக்கு. வணங்கான் வா, விடாமுயற்சி வி, அழக மொத்தம் வீல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வி ஃபார் வெற்றி அப்படின்னு சொல்ல சிவகார்த்திகேயன் சார் சொல்லியிருக்காரு. நேற்று பாலா அவர்களுடைய வணங்கான் திரைப்பட ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் பாலாவுடைய 25 ஆண்டுகால சினிமா அதையும் கொண்டாடி தீர்த்திருக்காங்க. ஸோ விழாக்கள் பற்றி நிறைய விஷயங்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல பாலா அப்படிங்கிற ஒரு திரைப்பட இயக்குனரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரோட திரைப்படைப்புகளை எப்படி பார்க்குறீங்க? பாலா ஒரு ஆக சிறந்த படைப்பாளி, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவருடைய படங்கள் எதையுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. ஒரு வித்தியாசமான சிந்தனை கொண்டவர் பாலா. அதாவது அவருடைய முதல் படம் சேதுவே ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து அந்த படத்தை அதாவது விக்ரம்ங்கிற ஒரு நடிகனை சியான் விக்ரமா மாற்றி இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தது பாலா தான். அது யாராலையும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு விக்ரம் அந்த கேரக்டராகவே மாற்றினார். உடம்பெல்லாம் இலைக்க வச்சு மொட்டை அடித்து இன்னும் என்னென்ன அலங்கோலம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவர் அந்த கேரக்டராகவே காமிச்சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாச்சு. விக்ரமுடைய கேரியர் அப்போ டாப்பில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தில்லு தூளுன்னு கமர்ஷியல் படங்களுக்கெல்லாம் விக்ரம் போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். பாலா சாரை கூட்டிக்கிட்டு சிவகுமார் சார் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்தார். ஏன் வந்தார்னா, அந்த நந்தா படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும், சேது படத்தை கொடுத்த பாலா இவர் தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு எங்கள் ஆஃபீஸ் கூப்பிட்டு அப்போது ஒரு டிஸ்கஷன் போகுது. அதாவது சிவகுமார் சார் இருக்கார், நான் இருக்கேன், அப்பா பாலா, 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு டிஸ்கஷன் போகுது. சரி பண்ணலாம், நல்ல ப்ராஜெக்டாக இருக்குது. அப்படி யார் ஹீரோவாக பண்ண போகிறாருன்னா, சூர்யா தான் ஹீரோவாக பண்ண போகிறாருன்னு பாலா சாரும் சொல்கிறாரு, சிவகுமார் சாரும் சொல்கிறாரு. அப்போ ஓகே ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் தயாராகிறோம். சின்ன சின்ன கோர்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாலா அப்பா கூப்பிட்டு விட்றாரு. கூப்பிட்டு விட்டு கதை என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பாலா சொல்கிறாரு, என் மனசில் என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியாது, நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. கிரியேட்டர்ஸ் சில பேர் அப்படி சொல்லுவாங்க, இது யதார்த்தமான விஷயம், அதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. சரி பரவாயில்ல பாலா, நான் பட்ஜெட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னும்போது, என்னால் எதுவுமே சொல்ல முடியாது சார். எத்தனை நாள் ஷூட் பண்ணுவேன், எவ்வளோ ஃபிலிம் எக்ஸ்போஸ் பண்ணுவேன், அப்போ ஃபிலிம் தான் இருந்துச்சு, எவ்வளோ ஃபிலிம் எக்ஸ்போஸ் பண்ணுவேன், எவ்வளோ பட்ஜெட் செலவாகும், இது எதுவுமே என்னால் பிளான் பண்ண முடியாது. ஏன்னா நான் என்ன அப்பப்போ என் மனசில் வருதோ அதை எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பாட்ட கொடுக்குறாரு. அப்பா சின்ன யோசனைக்கு வந்துடுறாரு. அதாவது இது சிக்கலாக போய் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாலாவுக்கு கை கொடுத்து அனுப்பிச்சிட்டு சிவகுமார் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். வாத்தியார் தான் அப்பா சிவகுமார் சாரை கூப்பிடுவார். இந்த ப்ராஜெக்ட் என்னமோ செட் ஆகும்னு எனக்கு தெரில, நான் பக்கா பிளானிங்கில் இத்தனை கால் ஷீட்டு, இத்தனை நாள், இத்தனை அடி எக்ஸ்போசரு எல்லாம் பிளான் பண்ணி தான் போவேன்.
நீங்களே என்னோடய படத்தில் 4 படத்தில் நடிச்சிருக்கீங்க, இது வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வம்பா போயிடும். அதனால் இந்த ப்ராஜெக்ட்டு நம்ம சேர்ந்து பண்ணி உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவும் கெட்டு போயிடும், அதனால் நீங்கள் வேறு ப்ரொடியூசர் பார்த்துக்கங்கன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்தது தான் வேறு ப்ரொடியூசர், நந்தா ப்ரொடியூசர். அவர் ஒரு என்ஆர்ஐ ப்ரொடியூசர். அப்போ இனிஷியல் நந்தா படம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு படம், நந்தா படம் நாங்கள் பண்ண வேண்டிய படம் தான். சிவகுமார் சார் பாலாவை கூட்டிகிட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார். ஓகே, இதை நீங்கள் உங்களுடைய நேரடியாக நீங்கள் அங்கே இருந்ததுனால அப்போ இல்லை இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. இது பாலாக்கும் தெரியும், சிவகுமார் சாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒரு நல்ல படைப்பாக அந்த படம் வந்தது. அப்போ பாலா அப்படிங்கிற ஒரு படம், இப்போ நந்தாங்கிற ஒரு படம், சூர்யா ஒரு மைல்கல். இப்போ நேற்றைய தினத்தில் இப்போ நீங்கள் சொல்லும்போது விக்ரம் அவ்வளோ தூரம் செதுக்குனதில் ஒரு பங்கு இருக்குது. விக்ரம் வரல, சூர்யா வர்றாரு, சூர்யா குடும்பத்தோடு வர்றாரு. என்ன நடந்திருக்கும்? வேறு அந்த இன்னும் பகை எதுவும் தொடருதா? ஆமாம், விக்ரம் வந்து ஒரு தப்பு பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, பாலாவே ஒரு கிரியேட்டர். அவர் புதுசாக திங்க் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் ஹீரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கலர் ஃபேடிங் மாதிரி அடித்து விட்ருவார். செம்பட்ட முடியா அப்படி பண்ணி விட்ருவார். அப்புறம் முடியை பண்ணலைன்னா மூக்கை பண்ணி விட்ருவார். ஏதாவது மூக்கை பண்ணலைன்னா நாக்கை பண்ணி விட்ருவார். நாக்கை பண்ணலைன்னா காதை பண்ணி விட்ருவார். ஏதாவது ஒரு ஆர்கனில் அவர் கை வைக்கணும், இது இப்படி வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி, ஃப்ரேமில் அழகாக வரணுங்கிறதுக்காண்டி அவரோட சிந்தனை. அது நம்ம ஒன்றும் குறையும் சொல்ல முடியாது. அப்புறம் அந்த ஹீரோ வந்து கொஞ்சம் நொண்டி நடந்து வர மாதிரி இருக்கும். இந்த அவன் இவனில் பார்த்தீங்களா, விஷாலுக்கு வந்து மார்கன் மாதிரி கொடுத்து இப்படி முழிக்க விட்டு கடைசியில் அவர் வந்து இன்னை வரைக்கும் தலைவலியில் சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த படத்தில் தொடர்ந்து நடித்ததுனால. உண்மை, விஷாலே சொல்லியிருக்கிறார். இது மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அது ப்ரோஸ் அண்ட் காஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் பார்க்காம அவர் ஆர்டிஸ்ட் அப்படி பண்ணுவார். இப்போ ஆர்யாவை கூட்டிகிட்டு போய் தலைகீழ நிற்க வச்சார், ஒரு கோமணத்தை கட்டி நிற்க வச்சார்ல. அதுக்கப்புறம் சூர்யாவை கூட்டிகிட்டு போய் பல்லெல்லாம் கற்படித்து அந்த இன்னொரு படம், என்ன படம், 2வது படம் வந்துச்சு, பிதாமகனில் கூப்பிட்டு போய் பண்ணார். அதில் விக்ரமுடைய இதை பாருங்கள், அந்த படத்தை பார்த்தா தெரியும் எப்படி வருவார்னு. அதாவது எங்கேயோ ரோட்டில் குப்பமேட்டில் பறக்கிட்டு இருக்கிற பண்ண பரதேசி மாதிரி ஆக்கி விட்டார் விக்ரமை. ஆனால் அந்த படம் நல்லா ஓடிச்சு. ஒரு படம் எடுத்தார், பரதேசின்னு பின்னாடி கூப்பிட்டு போய் நம்ம முரளி பையன் அதர்வாக்கு மொட்டையடிச்சு விட்டார். அது மொட்டையடிச்சா கூட பரவாயில்ல, மொட்டையும் இல்லாமல் சொட்டையும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு காஸ்டியூமில் கொடுத்து அவரை அந்த தோட்டத்துக்குள்ளே விட்டுட்டார், அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே. இங்கேயும் எங்கேயும் போயிட்டுருப்பா அப்படின்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ஒரு கேரக்டரே அப்படி தான் க்ரியேட் பண்ணுறார். ஆனால் சக்ஸஸ் ஆகுது. இப்போ பிதாமகன் சக்ஸஸ் ஆச்சு, நந்தா சக்ஸஸ் ஆச்சு, சேது சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், பெரிய சக்ஸஸ் அவரால் தொட முடியல. இதே மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்கார். நான் கடவுளாகட்டும், அவனிவன் ஆகட்டும், அப்புறம் வந்து பரதேசி ஆகட்டும், அப்புறம் வந்து நம்ம ஜிவி பிரகாஷையும் அந்த பொண்ணையும் வச்சு ஒரு படம் பண்ணார். அந்த படத்துலையும் இப்படி தான் ஜிவி பிரகாஷ் ஒரு மாதிரி அஷ்டகோணமாக மாற்றிடுவார். ஆனால் தப்பட்டையில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ தாரட்டப்பட்டு அடிக்க முடியுமோ அவ்வளோ அடித்து விட்டார் சசிகுமாருக்கு, அவரோட சொந்த படம். இப்படி செலவுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணாமல் எடுக்கிற டேரக்டர்ஸ் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. வெற்றி அடைஞ்சிட்டா சரி சார், அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணி எப்படியாவது ஜெயிச்சு வந்துடலாம். வெற்றி அடையாமல் ஒரு வேளை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா, பாலாவுடைய லேட்டஸ்ட் படங்கள்லாம் பாருங்கள், எல்லாமே பெருசாக பேசப்பட்டதே தவிர எந்த படமும் அதாவது வணிக ரீதியாக பெரிய படமாக இல்லை. ஆனால் பாலா வந்து நல்ல கிரியேட்டர் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. அது வணிக ரீதியான ஒரு பிரச்சனை. ஆனால் இப்போ பாலாவிற்கும் விக்ரமுக்கும் என்ன அந்த தீராத? அதான் அங்கே தான் நான் சொல்ல வரேன். விக்ரமுக்கும் பாலாவுக்கு என்ன பஞ்சாயத்துனா, விக்ரம் வந்து பையனை ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த படத்துக்கு யாரை டேரக்டராக போடணும் போது பாலாவை போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஒரு சேதுவில் விக்ரமுக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு, நந்தாவில் சூர்யாவுக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு, இப்படி எல்லாருக்குமே லைஃப் கொடுத்துருக்காரு. நம்ம பையனையும் ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சுருவார். ஃபஸ்ட்டு படத்துலேயே நம்ம பையனை வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு கொண்டு போய் பாலாட்ட கொடுத்தாரு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பாலா வந்து தாங்கதே பண்ணி எடுக்கிற ஆள். அவர்கிட்ட போய் ஒரு ரீமேக்கு, தெலுங்கு ரீமேக்கு கொடுக்கும்போது அவர் வந்தது போனது வந்ததெல்லாம் எடுத்து எவ்வளோ மாடர்னாக எடுக்க முடியுமோ அவ்வளோ மாடர்னாக எடுத்து, மாடர்ன் கதையெல்லாம் பாலாக்கு வரவே வராது. எந்த மாடர்ன் கதை இது வரைக்கும் எடுத்திருக்கிறார்? அதாவது பாரத ராஜா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 16 வயதுலையும் எடுப்பார், ஒரு சிவப்பு ரோஜாக்களும் எடுப்பார். ஆனால் பாலாவை அந்த மாதிரி மாடர்ன் கதையெல்லாம் எடுக்க வைக்க முடியாது. இப்போ அழகான ஒரு லவ் சப்ஜெக்டை பாலாவை எடுக்க சொல்லி அதில் அழகே இல்லாமல் பண்ணுவார். அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் அழகு இல்லாமல் பண்ணுவார். ஒன்று முடியை வெட்டி விட்டுருவார், நான் சொன்னேன்ல காதை விட்டு மூக்கை வெட்டிடுவார். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அழகு இல்லாமல் அஷ்டகோணம் பண்ணி எடுக்கிறது தான் அவரோட ஸ்டைலு. அதனால் விக்ரம் கொண்டு போய் பையனை கொடுக்க, அந்த பையன் பாலா படத்தில் நடிக்க, என்ன நடக்குதுன்னு இவர் போய் பார்க்குறது இல்லை. பாலா மேலே முழு நம்பிக்கை எடுத்துட்டாரு. படமே முடிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு காப்பி ரெடியாகி, அதுவும் ஒரு புகழ்பெற்ற டைரக்ட் பண்ணி காப்பி ரெடியாகி அந்த படம் வந்து வேண்டான்னு ஸ்கிராப் பண்ண படம் அந்த படம் தான், ஆதித்யவர்மா தான்.
நினைவு இருக்கு. அதுக்கப்புறம் அவர் வேற இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த சண்டை இன்னும் தொடருது. அப்ப அப்படிதான் எடுக்க முடியும். ஆமா, அந்த மனஸ்தவம் இன்னும் இருக்கு. நம்ம பையனை கூட்டிட்டு போய் சக்சஸ் பண்ணுவாருன்னு சொல்லி கொடுத்தா இப்படி பண்ணி விட்டாரு அப்படிங்கிற அது கொஞ்சம் கிளாமரா, ஓவர் கிளாமரா எடுத்துட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். படம் அந்த படத்தை யாரும் பார்த்தது இல்லை, ஆனால் ஓவர் கிளாமரா எடுத்துட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். தீராத கோபம் இன்னும் இருக்கு. ஆனா இப்ப சூர்யா அவர்கள் வணங்கான் படத்துல முதல்ல நடிக்கிறதுக்கு அவரே ப்ரொடக்ஷனா இருக்காரு. பிறகு டிராப் ஆகுது. அவரும் சுரேஷ் காமாட்சி அவர்களும் சேர்ந்து தயாரிக்கிற படமா அதுல அருண் விஜய் உள்ள வராரு. ஆனா நேற்றைய தினம் நடந்த விழால சூர்யா அவர்கள் வர்றாங்க. தங்கச் சங்கிலி தர்றாரு. பாலாவை பத்தி பெருமையா பேசுறாரு. என் அண்ணனையும் தாண்டின்னு ஒரு உறவுங்கிறாரு. பாலாவும் பேசுறாரு. எப்படி இந்த பேச்சு? இல்லை, இது சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிரந்தர உறவும் கிடையாது, நிரந்தர பகையும் கிடையாது. இன்றைக்கி ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கோவிச்சிக்கிட்டாங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். அவர் ஜெயிஸ்டார் இவர் ஜெயிஸ்டார் ஏதோ ஒன்றுன்னா பகையெல்லாம் மறந்து கொண்டு போய் தங்கச்சங்கிலி போட்டுருவாங்க, இல்லை மாலை போடுவாங்க, இல்லை பொன்னாடை போத்துவாங்க. இதெல்லாம் ரியலாக நடக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் அந்த மேடைக்கு சூர்யா வரலைன்னா எப்படி அமீரை பருத்தி வீரன் படத்தில் எல்லாரும் குற்றம் சொல்லி, அதாவது சூர்யா குடும்பத்து மேலே குற்றம் சொல்கிறாங்க. அமீரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த பணத்தை இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் கார்த்தி அறிமுகமான படத்தில். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இவ்வளோ தூரம் சூர்யா உயரத்துக்கு, உண்மையும் அதுதான், சூர்யா உயரத்துக்கு நந்தா தான் மிகப்பெரிய காரணம் சொல்கிறார். அதையும் அவர் சொல்கிறார். ஆமாம், அந்த படத்தை கொடுத்த பாலாவை நம்ம போய் இப்போ இந்த மேடையில் மரியாதை பண்ணலைன்னா நம்மளை எல்லாருமே தூத்துவாங்க. அதனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு கரெக்டாக மேடையில் நின்ட்டார். அது எந்த அளவுக்கு பிரியத்தோடு வந்தாரா, பிரியம் இல்லாமல் வந்தாரா, அதெல்லாம் நம்ம அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்க முடியாது. ஆனால் மேடைக்கு வந்துட்டார், தங்கச்சங்கிலியை போட்டார், பாலாவை பற்றி புகழ்ந்து பேசிட்டார். ஸோ 2 பேருக்கும் உறவுன்னு ஆகிப்போச்சு. இது சாதாரணமாக நடக்கிறது தான். சினிமாவில் பகையும் இல்லை, சினிமாவில் உறவும் இல்லை. ஓகே, தேவை இருந்தால் கை கொடுத்துக்க வேண்டியதான் மறுபடியும். இப்போ அதை பாலா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் தம்பி என் மேலே உடலில் அவ்வளோ அக்கறை கொண்டுப்பான், நான் சிகரெட் குடிச்சா அவனுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு. இப்போ அது உண்மையிலே அப்படி அவ்வளோ நெருங்கிய உறவா? 2வது பாலா ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே உண்மையை ஒரு சைக்கோ மாதிரி நடந்துப்பார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். பாட்டில் எடுத்து அடிக்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலே அவர் அப்படி தானே? இல்லை, பாட்டில் எடுத்து அடிப்பாரான்லாம் எனக்கு தெரில. அதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ்ஸில் ஓவராக பில்டப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் பாட்டில் எடுத்துலாம் யாரும் அடிக்க மாட்டாங்க. பாட்டில் எடுத்து அடித்தா பொட்டுன்னு சேர்த்து போயிட்டா கொலை வழக்காயிரும். நீங்கள் என்னங்க எதையாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க? பாட்டில் எடுத்து எந்த பாட்டில் எடுத்து யார் அடித்தார்? கீழே அடிப்பாருன்னு சொன்னேன், ஆள் மேலே அடிப்பாருன்னு. நீங்கள் வேறு. அதாவது சிவகுமார் சார் மேலே பாலாவுக்கு ஒரு நல்ல மரியாதை உண்டு. அது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா ஸ்தானத்தில் பாலா வச்சு பார்க்குறாரு. பாலாவோட நல்லது கெட்டது, கல்யாணம் நடத்தி வச்சது எல்லாமே சிவகுமார் சார் குடும்பம் தான். சிவகுமார் சார் தான் அது எல்லாமே தலைமை நின்று பண்ணார். ஒரு காலத்தில் இந்த விக்ரம் படம், பையன் படம் அடுத்து படமே இல்லாமல் இருந்தார் பாலா. ஏன்னா ஒரு பெரிய படத்தை எடுத்து அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கெட்ட பெயர் ஆகிப்போச்சு. படம் இல்லாத இருந்த சூழ்நிலையில் சிவகுமார் சார் தான் சூர்யாவை கூப்பிட்டு பாலாவுக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதே. அந்த வணங்கான் படத்தை நம்மளே 2Dயில் பண்ணிடலாம் அப்படின்னா, அவர் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கம்பெனி தான் இருக்குது. 2D, அப்புறம் ஸ்டுடியோ கிரீனு, ட்ரீம் வாரியர்ஸு, அப்புறம் பிரின்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் சூர்யாவோட லிமிட்டேஷனு. அதனால் நம்மளே பண்ணிடலான்னும் போது அதை போய் எடுக்கிறாரு. அங்கே திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி பக்கம் கூப்பிட்டு போய் வெயிலில் ஓட விட்றாரு. அதான் நான் சொன்னேன்ல, அவர் அதில் வெயிலில் ஓட விட்டு அதாவது அந்த ஆர்டிஸ்ட்டை கருப்பாக்கணும். அதாவது நிஜமாகவே அந்த ஆர்டிஸ்ட் கண்ணகரேன்னு இருக்கணும். அப்போ தான் ஓகே, இப்போ ஃப்ரேம் வைக்கலாம், இப்போ படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவார். அதுக்கு தான் ஓட விட்டுருப்பார் நான் நினைக்கிறேன். அதை ஓடி டயர்டாகி குளுக்கோஸை வாங்கி குடித்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் சூர்யா தான். பாலா சார்கிட்ட போய் அண்ணன் என்ன தான் கதை அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்டே நீ கதை கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்பி உட்காந்துக்கிட்டார். சூர்யா சார் அந்த ஸ்பாட்டை விட்டே கிளம்பிட்டார். இது அவங்களுக்கு இதெல்லாம் நடந்தது. சூர்யா சார் ஒரு பெரிய உயரத்துக்கு வந்துட்டார். பாலாவும் பெரிய டைரக்டர் தான். ஈகோ கிளாஷ் வரதான் செய்யும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆர்டிஸ்ட் பெருசாக வந்துட்டாங்கன்னா அவரை போய் நம்ம பழையபடி வாடா போடான்னு கூப்பிட முடியாது. அது சின்னதாக ஒரு மரியாதை கொடுக்கணும். இல்லை வாடா போடான்னு கூப்பிட்றத பர்சனல் ரூமுக்குள்ளே வச்சுக்கணும். ஒரு பப்ளிக்கில் ஒரு ஷூட்டிங்கு, சூர்யா ஷூட்டிங் அவுட்டோரில் நடக்குது ஒரு தூத்துக்குடி மாதிரி இடத்துல அப்படின்னா ஒரு 400 பேர் சுற்றி நிற்பாங்க. அங்கே ஹீரோயின் இருப்பாங்க, ஆல் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, கேமராமேன் இருப்பாங்க. எல்லாருக்கும் முன்னாடி வாடா போடான்னு கூப்பிட்டா அந்த ஹீரோ அட்டாக தானே செய்வார். அதனால் அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சு அப்புறம் அந்த வணங்கான் ப்ராஜெக்டை நம்ம அருண் விஜய்கிட்ட சொல்கிறாரு. அருண் விஜய் அதை ஒத்துக்கிறாரு. அந்த ப்ராஜெக்ட் இப்போ முடிஞ்சிருச்சு, பொங்கலுக்கு வருது. நல்லபடியாக படம் ஓடட்டும், நம்மளும் வாழ்த்துவோம். சிவகார்த்திகேயன் நடுவில் பேசினான்னு நினைக்கிறேன்.
என்னுடைய அண்ணன் அருண் விஜய் கூப்பிட்டாருன்னு. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அருண் விஜய் வந்து சிவகார்த்திகேயனை டேரிங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. சிவகார்த்திகேயன் அப்புறம் அதுக்கு அகெயின்ஸ்டாக என்னமோ படத்தில் ஒரு டைலாக் வச்சார். எல்லாம் பண்ணாங்க. அதான் சொல்கிறேன்ல, சினிமாக்காரவங்களுக்கு எல்லாம் உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாது. அந்தந்த நேரம் இன்றைக்கி வந்து அந்த மேடைக்கு சிவகார்த்திகேயன் வந்தால் ஒரு ப்ரமோஷன் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம். அதனால் கூப்பிட்டு, தம்பி நீ கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னோடனே தம்பியும் கிளம்பி வந்துட்டார். அண்ணன் கூப்பிட்டா வந்துட்டார். இந்த அண்ணன் கூப்பிட்டா வருவாரா? இந்த அண்ணன் அதுக்காக தம்பி கூப்பிட்டான்னு வர முடியுமா? அதை வரமாட்டாங்க. அவங்களுக்கு தேவை. அதாவது இன்றைக்கி வந்து அந்த மேடையில் சிவகார்த்திகேயன் தேவை. சிவகார்த்திகேயன் ஏன் தேவைன்னா, அஜித் வந்து வா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு கையை பிடிச்சி அணைச்ச மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரோ என்னமோ ஒன்று. அதுக்கப்புறம் விஜய் வந்து துப்பாக்கி கொடுத்துட்டாரு. ஆமாம் சார், வெல்கம் டு பிக்லி. அவராவது கை தான் கொடுத்தாரு, இவர் துப்பாக்கி கொடுத்துட்டாரு. ஓகே. அப்போ சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த அஜித்தாவும் அடுத்த விஜயாவும் பார்க்கப்படுறாரு இன்றைக்கி. அது அஜித்தா விஜயா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான் தெரியும். ஒரு அதாவது வந்து காமெடி ரோலில் பண்ணிகிட்டு இருந்தார். அமரன்ற ஒரு தரமான படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு படத்தை வச்சு சிவகார்த்திகேயனை நம்ம டிசைட் பண்ண முடியாது. இதே மாதிரி ஆக்ஷன் படங்கள், விஜய் நடித்த மாதிரி ஆக்ஷன் படங்கள், அஜித் நடித்த மாதிரி ஆக்ஷன் படங்கள் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடிக்கட்டும். அப்போ மக்கள் ஒத்துக்கிறாங்களான்னு நம்ம பார்ப்போம். அப்போ தான் அந்த துப்பாக்கிக்கு பிடிக்கிறதுக்கு சரியான ஆளான்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே சார். அதாவது சிவகார்த்திகேயன் நல்ல உயரத்தில் இருக்கிறார். ஆனால் விஜய் அஜித் அளவிற்கு ஒரு உயரத்துக்கு வருவாராங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கணும். இப்போவே நம்ம ஒரு படம் வெற்றி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருக்கேன். இனி நீங்கள் சொன்னதை பொறுத்தவரை சினிமாவில் அந்த நிரந்தர சண்டைலாம் எதுவும் கிடையாது. அதுதான் நேற்றைய மேடை வெளிப்படுத்துச்சு. அதுதான் நம்ம எடுத்துக்கணும். நேற்றைய மேடை வந்து முழுமையாக வெளிப்படுத்தின ஒரு விஷயம் என்னென்னா, சினிமாவில் நாங்கள் யாரும் நிரந்தரமாக சண்டையும் போட்டுக்க மாட்டோம். நாங்கள் யாரும் வந்து கட்டிப்பிடிச்சி நிரந்தரமாக அணைச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம். எங்களை நம்பி நீங்கள் யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. ஆமாம். இதில் என்ன கூத்துனா, எங்களை நம்பி நீங்கள் யாரும் சண்டை போட்டுக்காதில்ல, இவங்களை நம்பி இவங்க ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுதான் வேதனையான விஷயம். ஓகே. மொத்தம் பாலாவிற்கு தங்கச்சங்கிலி போட்டு சூர்யா அவர்கள் பாலாவோட சேர்ந்ததுனால அடுத்து ஒரு படம் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் வந்துருச்சு. மீண்டும் இணைவர்களா சூர்யா பாலாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். வணக்கம்.